இமை பொழுதும் நீங்காமல் நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ போராளி மருத்துவர் ஐயா அவர்களையும் நாம் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற இளைஞர்களின் வழிகாட்டி வருங்கால தமிழகம் அண்ணன் மருத்துவர் சின்னையா அவர்களையும் வணங்கி நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற அண்ணன் மாவீரன் காடுவெட்டியார் அவர்களையும் வணங்கி இந்த உரிமை மீட்பு நடைபயணத்தினுடைய நோக்கம் தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும், ஆட்சி மாற்றம் வர வேண்டும். அதற்கு 100 நாள் நடைபயணத்தை நம்முடைய மாண்புமிகு மருத்துவர் சின்னையா அவர்கள் தொடங்கி இன்று ஜெயங்கொண்டம் மாநகரிலே அண்ணன் மாவீரன் மண்ணிலே இந்த மிக எழுச்சியான இந்த நடைபயணம் உங்களுடைய ஆதரவோடு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அண்ணன் சின்னையா அவர்களுடைய நடைபயணத்தினுடைய நோக்கம் தமிழகத்தில் ஒரு சொட்டு மது இல்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும், லஞ்ச லாவண்யமற்ற தமிழகத்தை உருவாக்க வேண்டும், புகையிலை குட்கா கஞ்சா பான்பரா போன்ற புகையிலை அற்ற தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய சின்னையா அவர்களுடைய நோக்கம். நீர் மேலாண்மை வேண்டும், அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வளர்ச்சி, அனைவருக்கும் சம உரிமை என்ற அந்த தாரக மந்திரத்தோடு இன்று நம்முடைய சின்னையா அவர்கள் இந்த 100 நாள் நடைபயணத்தை மிக எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய நோக்கம் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும். அடுத்த ஆட்சியிலே நம்முடைய மாண்புமிகு மருத்துவர் சின்னையா அவர்கள் பங்கு பெறுகின்ற ஆட்சியாக அமைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.